படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பல ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மையான ஒரு நேச்சுரலான படம் வந்து பார்த்துருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த இந்திய காலகட்டத்திலையும் மலைவாழ் மக்களுடைய இப்போ வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு உண்மையை எடுத்து கொடுத்துருக்காங்க. பெண்கள் கல்வி முக்கியங்கிறது இந்த காலகட்டத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாம் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆபாசமாக மற்றதோ எதுவுமே இல்லை, நல்லபடியாக இருக்குது படம். கொஞ்சம் சிறு பிள்ளையாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து நல்லா எடுத்துக்காட்டாக இருக்குது. படம் அருமையாக இருக்குது. படம் எல்லோரும் பார்க்கக்கூடிய படம். ஃபஸ்ட் அண்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெண்ணோட கல்வி வந்து பழைய மூதோர்கள் காலகட்டத்தில் எப்படி பெண் கல்வி தடுப்பு இருந்துச்சோ அது மாதிரி இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துலேருந்து க்காக அந்த பொண்ணை ஊரை விட்டு வெளியே வர்றோம், தன் தாய் தகப்பனை விட்டு மீண்டும் வந்து கலெக்டர் பார்த்து மீண்டும் அவங்க கிராமத்துக்கு போய் அவருடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சு அவங்க படிப்பறிவுக்காக அவங்க கிராமத்தில் வந்து மேன்மைப்படுத்துகிறாங்க. பெண் கல்விங்கிறது ஒரு முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். 10க்கு 10 கொடுக்கலாங்க. 10க்கு 10 கொடுக்கலாம். நன்றி நன்றி. நல்லா மெசேஜ் படிப்பு தான் முக்கியம். இதில் படத்தில் புரிஞ்சியோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. அருள்நீதி வர்றது அப்பப்போ தான், ஆனால் கான்செப்ட் நல்லா இருக்கு. அரசியலில் இது இல்லை. படம் நல்லா இருக்கு. அதாவது மலைவாழ் மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. ஆமாம், உண்மை. இந்த மாதிரி படம் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்களா? எடுக்கலாம். சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் படம் வந்துருக்காங்க. நல்ல மெசேஜ். இந்த மாதிரி படம் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய வரணும். படத்தில் ஹைலைட் சீன் என்ன சொல்லுவீங்க? ஹைலைட் சீன் சொல்ல போனால் அந்த பாசை தெரியாமல் அந்த புள்ள வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த புள்ள அந்த பாசை தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, பாசை தெரியல, தெரியாத புள்ள இவ்வளோ சிரமப்பட்டு கலெக்டரை பார்த்துருச்சுங்கும் போது ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த பிள்ளையை காப்பாற்றினீங்க. இன்னும் 4 மக்கள் நல்ல மனசு இருக்கனால தான் காப்பாற்றினாங்க. அதான் உண்மை. மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க எடுத்து சொல்லி நம்ம ஊர் சைடே இருக்கிறாங்களாச்சு. எல்லா பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கணும். நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நல்லா கண்டிப்பாக வேணுங்க. படத்துக்கு ஸ்டார் எவ்வளோ கொடுக்கலாம் சார்? படத்துக்கு 100க்கு 100 மார்க் நம்மளால் கொடுக்கலாம். ஒன்றும் தப்பாக சொல்கிறக்கு ஒருமே இல்லை. எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. இல்லை, எல்லாமே அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கிற அந்த பொண்ணு அது சொல்கிறதா எல்லாத்துக்குமே இப்போ பிடிச்சிடும். வேண்டாம், உனிமேல் நல்லா இருக்கணுங்கிற ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்கு. இல்லை, அவங்க பண்ணினது ரொம்ப ஒரு தவறுங்கிறத அதை சுட்டி காட்டி இப்போ எல்லாமே கலெக்டர் மூலியமா நல்லது நடக்குது. ரெடி பண்ணிட்டாங்க. 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? ஸ்டார் 70 கொடுக்கலாம். படம் எப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்களா? இல்லை, ஏன்னா படிப்பு தான் முக்கியம். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லல, அதெல்லாம் கரெக்டாக தாங்க. அருள்நிதியோட ஆக்டிங், அதை ஓகே. ஆரோட ஆக்டிங், ரம்யா பாண்டியோட ஆக்டிங், அதெல்லாம் பரவாயில்ல. ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓவராலாக வந்து ஒரு 70% கொடுக்கலாம்னு வச்சிங்களேன். 70%. ஆமாங்க. இது வந்து ஆமாங்க. படம் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு மெசேஜ் படமாக வந்திருக்காங்க. மெசேஜ் அதான் படிப்புக்கான படம். எஜுகேஷனுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மலைவாழ் மக்கள். புரிஞ்சியோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் வராங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் வராங்க. ஹைலைட் சீன் சொல்லுங்க. புரியலைங்க. ஹைலைட் சீன்னா அந்த கலெக்டரை பார்த்து அவங்க உதவி பண்ணுறது அது நல்லா இருக்குது. அவங்க மலையை வந்து கஷ்டப்படுறாங்க மலையில், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது படம் பார்க்குறது. இந்த மாதிரி படம் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்க? புரியலைங்க. இந்த மாதிரி படம் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி படம் இருந்தால் நம்ம பின்னாடி வர்றாங்களே எஜுகேஷனெல்லாம் எப்படி புரிஞ்சு அதுக்கோசரம் 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். நல்ல மெசேஜ் படம் தாங்க. கல்விக்கு முக்கிய மெசேஜ் படமாக இருக்குது, பார்க்கலாங்க. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்கண்ணா. படம் நல்லா இருக்கு. படம் எப்படிங்க? அற்புதமான படம்ங்க. ரொம்ப நல்ல படம்.